வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் நினைப்பொடி. இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சமையல் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஷாப்பிங் ஒன்று பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஃபேமஸ் மாலில் தான் போய் ஷாப்பிங் பண்ணினேன். அது என்ன எப்படி பண்ணினேன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து ட்ரினிட்டி மஞ்சீரா மாலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய ரெனோவேஷன் தான் நடந்துட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் இயராக நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பியூட்டிஃபுல்லாக கட்டிட்டா. இதில் வந்து ஐ திங்க் தட் 5 ஃப்ளோர்ஸோ 6 ஃப்ளோர்ஸோ ஃபுல்லாக ஷாப்பிங், மற்றது கார்ப்பரேட்டு கொடுத்துருக்கா. இங்கே வந்து ஹோம் டவுன் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்குள்ளே தான் நாங்கள் போனோம். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இது ஒரு ஷாப்பு. எல்லா விதமான சாமான்களும் வீட்டுக்கு தேவையானது இருக்குது. அதான் நான் காமிச்சிருந்தேன். நீங்கள் பாருங்கள். வீட்டுக்கு தேவையான நான்ஸ்டிக் பேன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா விதமான ப்ரெஷர் குக்கர் எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்துருந்தாங்கோ. இதில் க்ராக்கரி இங்கே வந்து க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. காஃபி கப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஆனால் நான் இதெல்லாம் வாங்கலை. ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வந்துட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கிறது நம்ம வந்து வீட்லேயே இருக்குது. நான் மெயினாக போனது வந்து இந்த பிராஸ் வெசல்ஸ் பார்க்குறதுக்கு தான். பிராஸ் அப்படின்னா பித்தளை. யாரோ எங்கிட்ட அந்த என்ன டிஃப்ரென்ஸ் ஆண்டின்னு கேட்டிருந்தா, பிராஸ் BRASS பிராஸுங்கிறது வந்து பித்தளை. நம்ம பிரான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா BRONZE அது வந்து வெண்கலம். இந்த பித்தளைக்கும் வெண்கலமுக்கும் அந்த சேர்க்கை அதில் என்ன பொருள் சேர்க்குறாங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிராஸில் வந்து இஃப் ஐ எம் கரெக்ட் காப்பரும் ஜிங்க்கும் சேர்ப்பா. பிரான்ஸ் அதாவது வெண்கலத்தை வந்து காப்பரு டின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலும் சேர்ப்பா. அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். நம்ம இந்த பிராஸ் வெசல்ஸ் பித்தளை பாத்திரத்தில் சமைக்கலாம். இப்போ வந்து அது கூட முன்னாடியெல்லாம் ஈயம் பூசணும். இப்போ அதுக்கு வந்து சீசன்டாகவே கொடுக்குறா. இது ரொம்ப ஃபேமஸ் இந்த பிராஸ் வெசல்ஸ்க்கு, பித்தளை பாத்திரத்துக்கு. பாருங்கோ, எல்லா சுவாமி விக்கிரகமும் இருக்குது பித்தளையில். இது வந்து நம்ம வந்து டவரா டம்ளர்லாம் இருக்குது. இது பார்க்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கிட்ட எங்கள் அம்மா கொடுத்ததெல்லாம் நிறைய இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். பாருங்க, அஞ்சலை பெட்டி இருக்குது. அப்புறம் வந்து இந்த இது பூஜா சாமான்கள்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் நல்ல மணியெல்லாம் ஒட்டி ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தா. எங்கள் அம்மா வந்து எனக்கு நிறைய பித்தளை பாத்திரம் கொடுத்துருந்தா. இது வந்து வெஜிடபிள் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இது கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்க அப்படியே கண் கவரும்னு சொல்லுவா இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நிஜமாகவே இங்கே வந்து பிராஸ் வெசல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பித்தளை பாத்திரம் இதெல்லாம் சுவாமி பாருங்கோ,
விக்கிரகங்கள் சுவாமி பூஜையிலேயே வச்சுக்கலாம். பித்தளையில் இருக்குது பாருங்க. கிருஷ்ணர் அந்த எங்கள் அம்மா கொடுத்த பாத்திரம்னா எனக்கு வேரியஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்ததுனால இந்த பசங்க வந்து அதெல்லாம் வச்சக்கூடாதுமா கொடுத்துருன்னு சொன்னால், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால கேரி பண்ணுறதுக்கும் சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு நம்மள்கிட்ட 1-2 பித்தளை பாத்திரம் தான் நல்லா இருக்குன்னு தோணிட்டு, சரி அது வந்து வாங்கின்னு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கடைக்கு போயிருந்தேன். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு. இது வந்து 2 மர ஸ்பூன் வாங்கினேன். ஒன்று 25 ரூபான்னு பியோர் வுட்லேயே பண்ணியிருந்தா. இதுக்கு மேலே வந்து கலர்லாம் அடிக்கலை. சரி நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கினேன். அப்புறம் இந்த பாத்திரம் வந்து நல்ல வெயிட்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்து. இது சீசன்ட் வெசல் தான், நம்ம வந்து அப்படியே இதை யூஸ் பண்ணலாம், அடுப்பில் வச்சு சமைக்கலான்னு சொன்னால். இதனோட விலை வந்து 699 ருபீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 699 ரூபாய். இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அடுத்ததாக நான் வாங்கினது வந்து ஒரு சுவாமியோட தட்டு, அதாவது நம்ம விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு கீழே வந்து பித்தளை தட்டு வைப்போம் இல்லையா, அது என்கிட்ட அந்த பித்தளை தட்டு ஒன்று தொலைஞ்சு போயிட்டு, இன்னொன்று வந்து எங்கே போட்டேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால அதுவும் ஒன்று வாங்கினேன். இது வந்து சுவாமிக்கு பிரசாதம்லாம் நம்ம வைக்கிறதுக்கு, அன்னமெல்லாம் சுவாமிக்கு நம்ம பிரசாதமாக வைக்கிறதுக்குள்ள ஒரு பித்தளை தட்டு தான் இதுவும். இது வந்து 200 என்ன விலை, 280 ரூபாயோ ஏதோ விலை இது. ஆமாம், 280. நான் ஒரு 1000 இல்லைன்னா 1200-300க்குள்ளே முடிச்சிடணும்னு நினச்சேன். எல்லாமா சேர்ந்து எனக்கு வந்து 1130 ரூபாய் ஆச்சு பட்ஜெட்டு. என்னோடய பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் 1000 ரூபாய்க்குள்ளே முடியலன்னா கூட ஐ வாஸ் ஹாப்பி. அது வந்து 130 ரூபாங்கிறது பரவாயில்ல, நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாருவ. உங்களுக்கு இந்த ஷாப்பிங் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.